அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? கார்த்தி சார், எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அன்பு ரூம்ல தானே நீங்களும் இருந்தீங்க. அவர் எங்க போயிருக்காருன்னு கூட எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? சாரி சார், அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு போகல சார். நீ ஏதாச்சும் மறைக்கிறியா? உன் மூஞ்சி ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்ல, அது அவங்கள காணோன்ற டென்ஷன் பவி, வேற ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் கார்த்திக், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாம இருக்காது. என்னாச்சு அவங்களுக்கு? ஏன் இன்னும் அவங்க வரல? தென்மொழி, நீ கண்மணி ரூம்ல தானே இருந்த. எப்படி அவளை அங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் இங்க கிளம்பி வந்த? அது ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் கண்மணி வரல சார். நான் தூங்கிட்டேன். காலையில லேட்டா தான் எழுந்தேன். சரி இங்க வந்திருப்பாளேன்னு நினைச்சேன். ஆனா இங்க வரல. லாஸ்ட் 1 மினிட் தான் இருக்கு. அதுக்கு மேல 1 செகண்ட் கூட நாங்க வெயிட் பண்ண மாட்டோம். கண்மணியும் அன்பும் வந்து சேரலனா நாங்க இந்த ஈவென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடா. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். மேடம், இதுக்கு மேல வெயிட் பண்றதுல அர்த்தம் இல்ல. சோ இந்த ஃபைனல் ரவுண்ட்ல ஜேபி ரெஸ்டாரண்ட் டீம் கண்டெஸ்டன்ட்ஸ் கண்மணியும் அன்பும் வராததால அவங்கள இந்த போட்டியில இருந்து மேடம் அன்பு கண்மணி வராங்க மேடம். என்னாச்சு? எங்க போனீங்க? இல்ல, அது வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கண்மணி ஏதோ வேண்டிக்கிட்டாங்க. அதான் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இங்க எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? அது விடுங்க, நான் தான் வந்துட்டேன்ல. எங்க போனீங்க? எவ்வளவு டைம் ஆச்சு? சரி ஓகே, உங்க குக்கிங் ஸ்டேஷனுக்கு போங்க. இவளை ஒழிச்சு கட்ட என்ன பிளான் பண்ணாலும் எப்படியாவது வந்து நின்னுடுறா. இப்படி இருந்தா எப்படி நான் அவளை ஜெயிக்கிறது? நல்ல வேளை ஆன் டைம்ல வந்தீங்க. இல்லனா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிருப்போம். சாரிங்க. இட்ஸ் ஓகே, எப்படியோ வந்துட்டீங்க. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு இது போதும் எங்களுக்கு. ஓகே, வெல்கம் பேக் டு சுவை 2026. இதோ நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த நேரம் வந்தாச்சு. பல சவால்களை கடந்து பல தடைகளை தாண்டி இப்போ இந்த மேடையில நிக்கிற இந்த டீம்ஸ் தான் நம்ம கிராண்ட் ஃபினாலே கண்டெஸ்டன்ட்ஸ். பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் யாரோட கைக்கு போக போகுது? யாரோட கனவு நனவாக போகுது? யாரோட உழைப்பு இன்னைக்கு வரலாறாக போகுது? அதுக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். Are you all ready? That's the spirit. Let's make this finale an unforgettable one. Finals-நாலே அது ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? சோ இந்த ஃபைனல் ரவுண்ட்ல உங்களுக்கு 2 சர்ப்ரைசஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் நம்பர் 1, இன்னைக்கு உங்க ஃபுட்ட ஜட்ஜ் பண்ண போறது 2 ஃபாரின் ஜட்ஜஸ் and of course நம்மளோட மெயின் ஜட்ஜஸும் இருப்பாங்க. ஆனா உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸை நிர்ணயிக்க போறது நம்மளோட ஸ்பெஷல் இன்வைட்டீஸான ஃபாரின் ஜட்ஜஸ் தான். சோ அவங்கள நீங்க இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு நீங்க உங்க சமையல் திறமையை காட்டினாதான் இதுல நிச்சயமா ஜெயிக்க முடியும். And here is the surprise number 2. This is a freestyle round. No restrictions, no limits.
யூ ஹாவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம். நீங்க என்ன வேணாலும், உங்களுக்கு எந்த சாப்பாடு பெஸ்டா வருமோ, உங்களுக்கு எது நல்லா வருமோ அதையே நீங்க சமைக்கலாம். ஆனா நீங்க எது செஞ்சாலும் டேஸ்ட், குவாலிட்டி, இன்னோவேஷன்ல நம்ம ஃபாரின் ஜட்ஜஸ் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். அது மட்டும் தான் உங்களோட ஒரே நோக்கமா இருக்கணும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? Please welcome our world-class chefs Michael and Rebecca along with our esteemed main judges. Let's give them a huge round of applause. ஹாய், கங்க்ராட்ஸ் டு ஆல் த ஃபைனலிஸ்ட். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள எந்த டீம் இம்ப்ரெஸ் பண்றீங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர். We are waiting to be impressed. Thank you judges. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த திறமையை காட்டி அசத்துங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், மீட், இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட், நோ லிமிடேஷன்ஸ். சோ என்ன வேணுமோ எடுத்து உங்க திறமையை காட்டி அசத்துங்க. என்ன யோசிக்கிற? இல்ல, வந்திருக்கிறது ஃபாரின் ஜட்ஜஸ், அதனால அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். வேற என்ன பண்ணலாம் இப்போ? இல்ல, எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, அதான் யோசிக்கிறேன். ஏங்க, ஐயோ, எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஐடியா நல்லதா இருக்கு, ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு என்னமோ கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. சரி. அண்ணா, அங்க வச்சிருங்க. அங்க அங்க வச்சிருங்க. இங்க வைங்க. தேங்க்ஸ்ண்ணா. அத இங்க வச்சிருங்க, இங்க வச்சிருங்க. வாவ், அம்மிக்கல்லு, இடி உரலு, டைம் டிராவல் பண்ணி 40 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன சமைக்க போறீங்க? நாங்க தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவை சமைக்க போறோம். ஓ, எல்லா மசாலாவையும் இப்படி அரைச்சு இடிச்சு போட்டாதான் நல்லா இருக்கும், அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னவோ ட்ரை பண்றீங்க. அவங்க இம்ப்ரெஸ் ஆனா ஓகே தான். கண்மணி, இங்க வா. என்னாச்சு? இப்படி உட்கார். நீ உட்கார். ஒண்ணும் இல்ல, ஓகே தானே? இந்த தண்ணி குடி. அது இங்க பாரு, சுத்தமா உடம்புல தெம்பு இல்ல, உன்னால நிக்க கூட முடியாது. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் வேணா அவங்க கிட்ட போய் சொல்றேன் உன்னால முடியல. ஆஹா, வேணாங்க. ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீ சொல்ல நான் பண்றேன். உன்னால முடியுமா? நான் சொல்றேன். கண்மணிக்கு யாராவது எலக்ட்ரோலைட்ஸ் கொடுங்க, அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. சீக்கிரம் வா. குடு. இந்தா, இது குடு. ஓகேவா? என்கிட்டயாடி சவால் விடுற? இதுதான் உன் நிலைமை. நீ தோத்த செய்தியை கேட்கிற வரைக்குமாவது மயக்கம் அடிச்சு கீழே விழாம இரு.
8 7 6 5 4 3 2 1 Time up! காலையில சாப்பிட்டாங்களா இல்லையா? தெரியல டாக்டர். நைட்டு முழுக்க தூங்காம கண் முழிச்சிட்டு இருந்தாங்களா? தெரியல டாக்டர். என்ன எதை கேட்டாலும் தெரியல தெரியல சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு எதனால இப்படி ஆயிருக்கும்னு நீங்க சொல்றத வச்சுதான் நான் யோசிக்க முடியும். டாக்டர், பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயும் ஆங்ஸைட்டிலயும் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்களும் முடிப்பாங்க. பேச்சு கொடுத்து எழுப்பிடாதீங்க. சரி. என்ன கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஒரே டென்ஷனா இருக்கீங்க போல. ஆனா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்கள யார் நம்ம ஃபாரின் ஜட்ஜஸ் அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆஃப் தி இயர் டைட்டில் அண்ட் 20 lakhs பிரைஸ் மணி மேலும் கார்ப்பரேட் கேட்டரிங் ஆர்டரை யாரு எந்த அணி வெல்ல போறாங்க? The moment we all have been waiting for is just moments away. கண்மணிக்கு ஓகேவா? ஓகே. எல்லாரும் உங்க வொர்க் ஸ்டேஷனுக்கு போங்க. கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் செம்ம டென்ஷனா இருக்காங்க. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்துலாமா? எல்லாருமே நல்லா செஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நம்ம ராகேஷ் பண்ண தந்தூரி சிக்கன் தான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அதே சமயம் ஜேபி ரெஸ்டாரண்ட் டீம் பிரசன்ட் பண்ண டிஷஸ் எல்லாம் லைஃப்லயே இது மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் டேஸ்ட் பண்றாங்க. அதுவும் நல்லா இருக்கு.